गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி குறிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 11ஆம் தேதி. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு, புதன், சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். இப்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியில குரு பகவான் இருக்கிறாரு. அவர் சனி பகவான் பார்க்கறதுனால இன்னைக்கு வேலையில மந்தம், ஆர்வமின்மை, சோம்பல் இந்த மாதிரியான நிலைமையில இருப்பீங்க. நிறைய கோபம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தனஸ்தானத்துல செவ்வாய் பார்வை விழறதுனால அவர் ராகுசாரம் வாங்கியிருக்கிறாரு. பணவரவு இருந்தாலும் அது ஏதாவது ஒரு செலவாயிட்டே இருக்கும். இன்னைக்கு கையிருப்பு பணம் குறைவாக ஆகும். பணவரவும் வந்தாலும் அது செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல ஏதாவது சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேச்சுல கவனம் தேவை. நிதானமா பார்த்து பேசுங்க. வாய், கண் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிப்படை கல்வி படிக்கிறவங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனைகளோ இல்ல விரயங்களோ அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சகோதரஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால தைரியம் எல்லாமே எல்லா விஷயங்களையும் தைரியமா பண்ணுவீங்க. எல்லா விஷயங்களையும் வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சகோதரர் நல்ல நிலைமையில இருப்பாரு. நல்ல ஆளுமை அவருக்கு இருக்கும். இசை சம்பந்தமான ஆர்வங்கள் நிறைய இருக்கும். ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நிறைய யோகமான நாளா இருக்கு. குறுகிய தூர பயணம், இடமாற்றம் இதுல எல்லாம் உங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. தாய் ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால உயர்கல்வி சார்ந்த படிப்புகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். முன்னேற்றமும் நல்லா இருக்கும். வாகனம், வண்டிகள் இதுல எல்லாம் பார்த்து போயிட்டு வரணும். அதுல எல்லாம் உங்களுக்கு லாபமும் நிறைய இருக்கு. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புத்திரஸ்தானத்துல சந்திரன் சூரியன் சாரம் வாங்கி இருக்கிறாரு. அதனால குழந்தை பேறு ஏற்படுவதில் கொஞ்சம் கொஞ்சம் காலதாமதமாகும். பூர்வீக இடங்கள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல உங்களுக்கு லாபமான ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கும். மாமனார், தந்தை வழி உறவுகள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. மனம், புத்தி இதுல எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் சூடான குணங்களே இன்னைக்கு இருக்கும். ருணரோக சத்துருஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அவர் சந்திரன் சாரம் வாங்கி இருக்கிறதுனால குழந்தைகளோட உடல்நிலையில கவனம் தேவை. கர்ப்பிணி பெண்களா இருக்கிறவங்க கவனமா பார்த்து இருங்க. கடன், நோய், வழக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகளே உங்களுக்கு நிறைய இருக்கும். எதிரிகள் நிறைய இருப்பாங்க. அவங்களால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய் மாமா வழியில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா தாய் மாமாவின் உடல்நிலையில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கலத்திரஸ்தானத்துல குரு பார்வை விழறதுனால திருமணம் விரைவிலேயே கைகூடி வரும். கூட்டு தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானமும் நல்லா வரும். பயணம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு லாபமான நிகழ்வுகள் நடக்கும். உங்களோட வேலைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களால உதவிகள், நன்மை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேங்க்ல ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான நிலையை தரும். வெளிநாட்டுல இருக்கிறவங்கள உறவுகளோட உங்களுக்கு நல்ல நட்புகள் கிடைக்கும். ஆயுள் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனைகள்னால நீங்க அவதிப்பட்டுட்டே இருப்பீங்க. வேலைகள்ல இடைஞ்சல், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்பட்டு அதனால மன சஞ்சலம் அதிகமாகும். ஏதாவது ஒரு ஏமாற்றத்தினால விரக்தியா இருப்பீங்க. உயிர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தாமதமான நிலையே இருக்கு. வெகு தூரம் பயணம் போய் அங்க குடும்பத்தை விட்டு கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
பேருக்கு களங்கம் ஏற்படுத்துற நபர்களும் கூடவே இருப்பாங்க. பார்த்து கவனமா இருங்க. பாக்கியஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால, தந்தையோட வழியில உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். 3வது குழந்தைக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கோவில் சார்ந்த வேலைகள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். வெளிநாடு யோகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது புனித பயணம், யாத்திரை இதெல்லாம் போறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால, தொழில் நல்லா நடக்கும். அரசு பணி, அது சார்ந்த உத்தரவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதிகாரம் மிகுந்த பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு நெறைய லாபம் கிடைக்கும் இன்னைக்கு. வியாபாரம் இன்னைக்கு நெறைய நல்லா நடக்கும். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு கூடும். பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாளா இருக்கு. மாமியார் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு விடுபட்டுருவீங்க. உங்களோட நிர்வாகத் திறன் மேம்படும். லாபஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. சனி ராகுசாரம் வாங்குறாரு, செவ்வாயும் ராகுசாரம் வாங்குறாங்க. அப்ப லாபங்கள் வரும். ஆனால் அது விரயமாகறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மூத்த சகோதரருக்கு இன்னைக்கு ஆளுமை அதிகமா இருக்கும். அவங்களுக்கு முன்கோபமும் நெறைய வரும் இன்னைக்கு. அரசியல் ஈடுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மந்தமா, அதாவது வேறு வேறு சிந்தனைகள்னால இதுல பெரிதான ஒரு நாட்டமின்மை ஏற்படும். நண்பர்கள் சந்திப்பு இன்னைக்கு சுமாராகவே இருக்கும். 2வது திருமண வாய்ப்பும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவாகவே வாய்ப்புகள் இருக்கு. விரயஸ்தானத்துல ராகு, புதன், சூரியன் இவங்கெல்லாம் இணைவு பெற்று இருக்கிறதுனால, பூர்வீக சம்பந்தமான சொத்துகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோய் தீவிரமடைஞ்சு, அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளோ, இல்ல விரயங்களோ அதிகமாகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமின்மை, சோர்வு இதனால நீங்க அவதிப்படுவீங்க. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசிக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால இன்னைக்கு கோப உணர்வு அதிகமா இருக்கும். முன்கோபம் நெறைய இருக்கும். உங்களோட வேலைகள்ல வேகம் இதெல்லாம் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கும். தனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால, கையிருப்பு பணம் கூடும். பண வரவு நெறைய இருக்கும். குடும்பம் இன்னைக்கு நல்லபடியா முன்னேறும். வாக்கு சார்ந்த விஷயங்கள்லயும் கவனம் தேவை. வாய், கண் இது சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடிப்படை கல்வியில இன்னைக்கு வேகம் எல்லாமே நெறைய இருக்கும். கலை சார்ந்த ஆர்வங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சகோதர ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால, எடுக்கிற காரியங்கள்ல உங்களுக்கு தைரியம் இன்னைக்கு நெறைய இருக்கும். சகோதரர் கொஞ்சம் முன்கோபம் அதிகமா இருக்கிறவரா இருப்பாரு. இசை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் நெறைய இருக்கும். ஆபரணம் வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு. குறுகிய தூர பயணம், இடமாற்றம் இதனால உங்களுக்கு லாபம் நெறைய கிடைக்கும். எழுத்துத்துறை சார்ந்த வேலைகள்ல எல்லாமே இன்னைக்கு நல்ல நிலை இருக்கும். சகோ தாய் ஸ்தானத்துல சூ சந்திரன் இருக்கிறாரு. அவர் சூரியன் சாரம் வாங்கி இருக்கிறதுனால, தாயின் உடல்நிலையில ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு. சுப நிகழ்வுகள் நெறைய நடக்கும். வியாபாரம் இன்னைக்கு நல்லா போகும். பண்ணை வீடுகள்ல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண்ணை சார்ந்த வேலைகளும் நல்லா நடக்கும். விவசாயம் நல்லா நடக்கும். தாய்க்கு மட்டும் உடல்நிலை குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்திரஸ்தானத்துல கேது அமர்ந்து இருக்கிறதுனால, குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பூர்வீக இடங்கள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாமனார் இல்லைன்னா தந்தை வழி உறவுகள்ல ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு வர்றதுல கொஞ்சம் தடைகள் இருக்கலாம். மனம், புத்தி இது சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது குரு பார்வையினால உங்களுக்கு நீங்கவும் செஞ்சிடும். கடன், நோய், வழக்கு இதுல இருந்து எல்லாம் நீங்க சீக்கிரமா வெளிய வந்துருவீங்க. எதிரிகளால இருந்த தொல்லைகள்ல இருந்தும் நீங்க வெளிய வந்துருவீங்க. உங்களோட தாய் மாமா நன்றாக இருப்பார். சட்டபூர்வமான நடவடிக்கைகள் இருந்ததுன்னா உங்க மேல, அதுல இருந்தும் வெளிய வந்துருவீங்க. ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வீண் வம்பா மாறுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது குரு பார்வையினால உங்களுக்கு பெரிதான நஷ்டங்கள தராது. களத்திரஸ்தானத்துல சனி பார்வை விழறதுனால, திருமணம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். 2வது குழந்தை பேருக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். கூட்டு தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள்ல தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்களோட வேலைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை இருக்கும்.
நண்பர்களால எதிர்பார்த்த அளவு உதவிகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. ஆயுள் ஸ்தானத்துல குரு பார்வை விழறதுனால ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். நீங்காத துன்பம் எல்லாம் நீங்கி இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. நீங்காத பகையினால ஏற்பட்ட உங்களுக்கு ஒரு பயம் இன்னைக்கு நீங்கிடும். வேலைகள்ல இருந்த இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல் இதெல்லாம் நீங்கி வேலையும் இன்னைக்கு சீக்கிரமாக முடிஞ்சிரும். மன சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி மனம் இன்னைக்கு மகிழ்ச்சியா ஒருநிலைப்பாடா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஏமாற்றம் அடைஞ்சிருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல நீங்க அதை பூர்த்தி பண்ணிருவீங்க. வெகு தூரம் பயணிக்கிறவங்களுக்கு அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால தந்தையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 3வது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கோவில் சார்ந்த வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். வெளிநாட்டு யோகம் நல்லா இருக்கும். பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யாத்திரை, புனித பயணம் இதெல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப தொழில் கொஞ்சம் சுமாராக நடக்கும். அரசு பணி மற்றும் உத்தரவுகள் வர்றதுக்கும் கொஞ்சம் காலதாமதமாகும். அதிகார போக்குகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பிற்போக்கான நிலை இருக்கும். வியாபாரத்துல கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கும். லாபஸ்தானத்துல ராகு, புதன், சூரியன் இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறதுனால லாபம் குறைவாக இருக்கும். மூத்த சகோதரருக்கு ஆளுமை குறைவாக இருக்கும். அரசு, அரசியல் ஈடுபாடு இது குறித்த கவனமின்மை இருக்கும். நண்பர்களோட சந்திப்பு இன்னைக்கு நிகழ்வதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். 2ஆம் திருமணம் நடப்பதற்கும் காலதாமதம் ஆகும். விரயஸ்தானத்துல குருவு இருக்கிறாரு. அவர் சனி பகவான் பார்க்கிறாரு. அதனால விரயம் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள் கூடும். தூக்கமின்மை ஏற்படும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோயின் நிலை அறிவதே கஷ்டமாக இருக்கும். பொருள் ஏதாவது ஒன்று தொலைந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். மிதுன ராசி அன்பர்களே, இளைய சகோதரத்தோட செயல் வேகம் இது எல்லாமே இன்னைக்கு அதிகமா இருக்கும். தந்தை சேர்த்த சொத்துகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை இன்னைக்கு தரும். சொந்தமா சொகுசு வண்டிகள் வாங்குறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தைக்கு பிடித்த பொருட்கள் இன்னைக்கு வாங்கி தருவீங்க. வழக்குகள்ல வெற்றி உங்களுக்கு இன்னைக்கு நல்லா கிடைக்கும். பூர்வ புண்ணிய அமைப்பு இன்னைக்கு நல்லா இருக்கு. குழந்தை பாக்கியம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பரம்பரை சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிளட்ல சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவியினாலையும் இன்னைக்கு லாபம் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பார்வதி அம்மாள். கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு பேச்சுல நிதானம் தேவை. எதையுமே கவனமா பார்த்து பேசுங்க. திடீர் அதிர்ஷ்டம் உங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு இருக்கு. இளைய சகோதரருக்கு ஆன்மீக சிந்தனை இன்னைக்கு அதிகமா இருக்கும். எடுக்கிற செயல்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. வண்டி, வீடு இதுல எல்லாம் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்பட்டு அதனால செலவுகள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. திருமண யோகம் கூடி வருது. உறவினர்கள் வழியில பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உறவினர் வகையில பெண் தேடுங்க. தலை, தொடை இந்த இடங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்சூரன்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு வரும். தந்தைக்கு சகோதரர்னால ஆதரவு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு பெண்களால பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்து இருங்க. தொழிலாளர்களிடம் அனுசரணையா பேசுங்க. விட்டு கொடுத்து போங்க. நிதானமான பேச்சு இன்னைக்கு அவசியமா வேணும். குடும்பத்துல ஆன்மீக எண்ணம் அதிகமா இன்னைக்கு இருக்கும். குடும்பத்துக்கு தனவரமும் இன்னைக்கு அமோகமா இருக்கும். வண்டி, வீடு, மனை இது சம்பந்தமான பிரச்சனைகள்ல சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவினர்களாலையும் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய்க்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. பரம்பரை சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட லாபம் இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, விநாயகர் வழிபாடு அவசியம். மனைவியோட அக்கறை உங்களுக்கு உங்க மேல இன்னைக்கு அதிகமா இருக்கும். குடும்பத்தினருக்கு தன வரவு அபரிமிதமா இன்னைக்கு இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவமாடும். புது வரவு உங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு புது வரவு உண்டு. பேச்சுல முதிர்ச்சி இருக்கும். குழந்தைகளோட விஷயத்துல முக்கியமான முடிவு இன்னைக்கு எடுப்பீங்க. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
குலதெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. இளைய சகோதரரோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனநிலைய இன்னைக்கு தெளிவாக வச்சுக்குவீங்க. உங்களோட ராசியான நிறம் மல்டி கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, குரு பார்வையினால உங்களோட சிந்தனையும் செயலும் இன்னைக்கு மேம்பட்டு இருக்கும். மனைவியால அனுகூலமான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தாரோட உதவியினால இன்னைக்கு சொத்துகள் வாங்குவீங்க. திருமணத்துக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். மனை, கனரக வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல நாளா இருக்கு. மனைவிக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். பதவி உயர்வு உங்களை விட்டு கொஞ்சம் தாமதப்பட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில குழந்தைகளோட ஆதரவு இன்னைக்கு நல்லா இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, வண்டி, வாகனங்கள், வீடு, மனை இதனால உங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமா இருக்கு. உங்களோட இளைய சகோதரருக்கு நீங்க இன்னைக்கு உதவி செய்வீங்க. வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். எடுக்கும் முடிவுகளாலையும் உங்களுக்கு லாபமான போக்கு இன்னைக்கு இருக்கு. குரு பார்வையினால கையிருப்பு பணம் அதிகமா இருக்கு. பேச்சுல இன்னைக்கு முதிர்ச்சி உண்டு. தொடக்க கல்வி இன்னைக்கு நல்லா அமையும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். தலைக்கவசம் அணிஞ்சு வெளியே போயிட்டு வாங்க. மனைவியோட பெயர்ல பொருட்கள் வாங்குறதுக்கு நல்ல நாளா இன்னைக்கு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நேயர்களே, குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. குழந்தைகள்னால ஆதாயம் கிடைக்கும். நல்ல நாளா இருக்கு. மனம் தெளிவா இன்னைக்கு இருக்கும். உங்களோட புகழும் அந்தஸ்தும் இன்னைக்கு சமூகத்துல உயரும். உங்களோட வீடு, வண்டி சம்பந்தமான பிரச்சனைகள்னால சிறு சிறு விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்களுக்கு பண வரவு அபரிமிதமா இன்னைக்கு இருக்கு. பேச்சில நிதானம் தேவை. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த முடிவும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா எடுக்கணும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு செயல்லையும் பேச்சிலையும் உங்களுக்கு வேகம் அதிகமா இருக்கும். முன்கோபம் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் நிதானமா பார்த்து பேசுங்க. பணம் பல வழிகளில் இருந்தும் வரும். முடிவுகள் எடுக்க சாதகமான நிலை இன்னைக்கு இல்ல. அதனால எதுலையுமே கவனமா இருங்க. வண்டி, வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாய்க்கு உடல்நல பிரச்சனைகள் வந்து போகும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நரம்பு பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், ஃபுட் பாய்சன் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இணக்கமான நல்ல நாளா இன்னைக்கு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் சீதாராமர். கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு பலவிதமான யோசனைகள் உங்களோட தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். பண வரவு இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். கையிருப்பு பணமும் குறைவா இருக்கும். இளைய சகோதரத்தினால சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிவுகள்ல கவனமா இருங்க. அதனால நிதானமா யோசிச்சு முடிவிடுங்க. ஹெல்மெட் போட்டுட்டு வெளியே போயிட்டு வாங்க. உறவினர்கள், நண்பர்கள் இவங்களோட ஆதரவு இன்னைக்கு அதிகமா இருக்கும். குழந்தைகள்னால விரயம் ஏற்படும். குளிர்ந்த நோய்கள் உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயால இன்னைக்கு ஆதாயம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. தந்தையாலையும் உங்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு சுகபோக வாழ்வு அமையும். குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்க கவனத்துல இருந்துகிட்டே இருக்கும். இளைய சகோதரத்தினால சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும். மனைவிக்கு ஆதாயமான நாளா இருக்கு. ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையினால சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன், நோய், வழக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள்னால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் உங்க குடும்பத்தினருக்கு உண்டு. தொழில் முன்னேற்றத்தினால லாபம் இன்னைக்கு அபரிமிதமா இருக்கும். தந்தையினாலும் லாபம் அதிகமா இருக்கும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.